வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இளையன்பின் தமிழ். உங்களுடைய மூதாதையர்களுடைய மானம், மரியாதை, அவர்களுடைய பண்பு, அவருடைய கலாச்சாரம் எல்லாம் எப்படி இருந்தது? ஒருத்தர்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும் அப்படிங்கிறத எவ்வளோ தூரம் இலக்கியங்களாகவும் கலாச்சாரமாகவும் வகுத்து வைத்திருந்தார்கள். மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு பாடி வைக்கிற அளவுக்கு மானத்துக்கும் மரியாதைக்கும் சரியான வாழ்க்கை முறைக்கும் பேர் போன தமிழர்கள் மத்தியில் இந்த மாதிரியான கீழ்த்தரமான கழிசடைகளை எல்லாம் எப்படி நீங்கள் தலைவர்களாக வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்டைரக்ட்லின்னு கூட சொல்ல முடியாது. டைரக்ட்லி த்ரிஷாவை கிடையாது, அவர் சிஎம் அப்படிங்கிற போஸ்ட்டில் கூடிய விஜயத்தான் கேவலமாக பேசுகிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய விஷயம் தான். அங்கே த்ரிஷா பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஊடகங்கள் தான் திரிக்குது. த்ரிஷாவை பற்றி சொன்னதுக்காக விஜய் கோவப்பட்டார். அது த்ரிஷாவை பற்றின விஷயமே கிடையாது. த்ரிஷா அங்கே ஒரு டூல் தானே தவிர அது டைரெக்டாக சிஎம் அப்படிங்கிற ஒருத்தரை கொச்சியாக பேசக்கூடியது. ஆனால் இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு உரைக்குமான்னு கேட்டால் சத்தியமாக உரைக்காது. வெக்கமே எல்லாமே இழிச்சிட்டே வர்ற அரெஸ்ட் பண்ணும்போது தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதாவது தவளை சும்மா இருக்காமல் கெக்கன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அதை கேட்டு பாம்பு அதை சாப்பிடணும். தவளை பேசாமல் இருந்திருந்தால் பாம்புக்கு தவளை எங்கே இருக்குன்னு தெரியாது, தவளை சாக வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. ஸோ அதனால் நூலலும் தன் வாயார் கெடும் அப்படின்னு ஒரு பழமொழி, பொன்மொழி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒழுங்காக இருப்பாங்க, இல்லாதவங்க தன் வாயாலே கெட்டு போவாங்க. அப்படி கெட்டு போகக்கூடிய சில ஜென்மங்களில் ஒரு ஜென்மம் தான் இந்த திமுகவை சேர்ந்த சில தலைவர்களும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர் கலைஞனுடைய பேரனாகிய அடுத்த சிஎம்மாக அவர்களால் நம்பப்படக்கூடிய உதயநிதி அவர்கள். காவிரி பிரச்சனைக்காக தஞ்சாவூரில் ஒரு பேரணி ஒன்று நடத்தப்பட்டது. அந்த பேரணியில் காவிரி தண்ணியை பற்றி பேசும்பொழுது வேறு எங்கோ வரக்கூடிய தண்ணியை பற்றி அவர் பேச போய் அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு. ஸோ அந்த வீடியோவை முதல்ல பாருங்கள். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இந்த வீடியோவில் முதல்ல விஜயை பற்றி குற்றம் சொல்லக்கூடிய, அதாவது சிஎம் விஜயை பற்றி குற்றம் சொல்லக்கூடிய உதயநிதி தன்னுடைய தொண்டர்கள் த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு கத்தவும் ஆர்வ கோளாறில் எங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வருது அப்படின்னு த்ரிஷாவை குறித்தும் விஜயை குறித்தும் இரட்டை அர்த்த வசனத்தில் ஒரு டயலாக் ஒன்று பேசுகிறாரு. அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாக மாறுகிறது. அது சர்ச்சைக்குள்ளாக மாறினா அடுத்த நாளான நேற்று, இல்லைனா அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு நாளான நேற்று காலில் உதயநிதிக்கு எதிராக வழக்கு தொடங்கப்பட்டதன் பேரில் அவரை அரசு செய்கிறதுக்காக தஞ்சாவூர்லேருந்து போலீஸ் நேரடியாக சென்னைக்கு வராங்க. சென்னையில் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. முதல்ல ரெசிஸ்ட் பண்ணுற உதயநிதி அதுக்கப்புறம் அதை ஒத்துக்கிறாரு. ஒரு 10-11 மணி அளவில் கைது செய்து கூட்டி கொண்டு போகிறாங்க. அந்த டைமில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்குது, வழி மறியல் செய்யப்படுகிறது. இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பிறகும் கூட அவரை கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது அவங்க கிடையாது, அதனால் போராட்டம் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு மீறி ஏதாவது பண்ணாங்கன்னா வாங்கி கட்டிக்க வேண்டிய வரும்னு அவங்களுக்கும் தெரியும், தலைவர்களுக்கும் தெரியும். ஸோ கை செஞ்சு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் முன்ஜாமீனுக்கான மனு தாக்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாக கோர்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சி அன்றைக்கி நைட்டே உதயநிதி ஜாமீன் பேரில் ரிலீஸ் செய்யப்பட்டார். அதாவது ரிமாண்ட் தேவையில்லை அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்லிட்டதுனால, அரசு தரப்புலேருந்து ரிமாண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டதுனால உதயநிதியை நேற்று நைட்டே விட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி சட்டமன்ற தொடர் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கூட்டத்தில் உதயநிதி பேச போகிறார். ஸோ இவர் இனி என்ன பேச போகிறாரு, விஜய் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது இன்னொரு ட்ராமா. ஸோ எப்படி இவங்க தங்களுடைய வாயிலே கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இந்த வீடியோனுடைய முக்கியமான சாராம்சம். ஆபாசமாக பேசுதல் அப்படிங்கிறது இந்த குடும்பத்துக்கு புதுசெல்லாம் கிடையாது. திமுகவுக்கு இது புதுசு கிடையாது. திமுக அப்படிங்கிற அந்த கட்சி தொடங்கினதே இதிலிருந்து தான். அது தொடங்கினது எங்கேருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் கட்டிருந்தான். பெரியார் எவ்வளோ தூரம் கேவலமாக பேசக்கூடியவர் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரவிக்கே போடாத பெண்கள்லாம் ரவிக்கே போட ஆரம்பிச்சதுல தான் துணியினுடைய விலை கூடி போச்சு அப்படின்னு கீழ் ஜாதி மக்களை கேவலமாக பேசின ஆளவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு லெகசிலேருந்து தொடங்குகிற ஒரு கூட்டம் எப்படி பேசணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
பிராமணர்களை பற்றி, பிராமணர் பெண்களை பற்றி, மாமிகள் என்றாலே வந்து தவறான பெண்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக இவங்க எவ்வளோ தூரம் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். இன்டர்நெட்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து போர்னோகிராஃபியெல்லாம் புக்ஸில், மேகசைன்ஸில் தான் இருந்தது. ஸோ இதுக்குன்னே தனியாக மேகசின்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த மேகசின்ஸை மேக்ஸிமம் நடத்துகிறவங்களே இது இந்த திமுககாரங்களாக தான் இருக்கும். அதில் மேக்ஸிமம் வந்து பிராமண பெண்களை பற்றி தவறாக பேசுகிறது, அவங்கள தவறாக சித்தரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வேண்டுமென்றே உட்புகுத்தியது இந்த திராவிட கட்சிக்காரங்க தான். ஏன்னா அது அவங்களுடைய அஜெண்டா. இவருடைய அரசியலும் கூட அப்படி தான். இவங்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடியே மைக் செட்டு வச்சு அசிங்கமாக பேசுகிறது. அதன் மூலமாக நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க திருப்பி இதுக்கெல்லாம் பேச நிற்க மாட்டாங்க. ஏன்னா சேத்துல கல் அடித்தா நம்ம மேலே தான் தெரிக்கும் அப்படிங்கிறனால அவங்க மேக்ஸிமம் விலகி போகத்தான் பார்ப்பாங்க. ஸோ அது பிராமணர்கள் மட்டும் கிடையாது, மேல்குடியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், டீசெண்டாக வாழ்கிறவங்களெல்லாம் இவங்க எப்படி தாக்குவாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்களை சேர்ந்து யாராவது ஒருத்தரை வந்து பேச்சாளரை கூட்டிகிட்டு வந்து அசிங்கமாக பேச வைக்கிறது, பச்சையாக பேச வைக்கிறது, அவங்கள குடும்பத்தையெல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி. ஸோ மேல்தட்டு மக்களால் வந்து அடிதடின்னு போக முடியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலகி போயிடுவாங்க. இது அவங்க ஒரு ட்ரெண்டாகவே வச்சுருக்காங்க. அசிங்கமாக பேசி மக்களை வந்து விலகி செய்ய, அந்த இடத்துல இருந்து அவங்கள துரத்துறது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாகவே இவங்க வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க கீழ்ஜாதி மக்களை வச்சு பேச வைக்கிறனுடைய ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மேலே கேஸ் போட முடியாது. கேஸ் போட்டாங்க உடனே கீழ்ஜாதி மக்களை வந்து ஜாதியமாக துன்புறுத்துகிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தின் பேரில் திருப்பி இவங்க மேலேயே கேஸ் வரும் அப்படிங்கிற பயத்தை உருவாக்கி அவங்கள எதுவும் செய்ய விடாமல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ட்ரெண்டை வந்து டிஎம்கே எப்பவுமே யூஸ் பண்ணியிருக்கு. அதை வச்சு தான் அவங்க இவ்வளோ தூரம் டெவலப் ஆகியிருக்காங்க. தங்களுடைய அரசியல் எதிரிகளை வந்து மிகையான பேரை வந்து அவங்க என்ன சொல்கிறது விலக்கி நிறுத்தியது இப்படியாகத்தான். இதுக்குன்னே அவங்க டீமில் வந்து ஆபாச பேச்சாளர்களை அவங்க வச்சுருப்பாங்க. என்னது ஸ்டார் பேச்சாளர் மாதிரி ஆபாச பேச்சாளர்களை ஒரு ஃபார்மல் பொசிஷன் இல்லைனாலும் அதுக்காகவே ஆட்களை வச்சுருக்கிற ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது டிஎம்கே தான். கருணாநிதியே வந்து இதற்கு விதிவிலக்கானலாம் கிடையாது. பச்சை அவரும் பேசுகிறவர் தான். ஆனால் என்ன தமிழில் தோய்த்து கொஞ்சம் என்ன சொல்கிறது எதுக்கு மோனையோடு அவர் பேசுகிறதுனால வந்து மேக்ஸிமம் நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் புரிஞ்சுக்கிறவங்களால அதை புரிஞ்சிக்க முடியும். அந்தளவுக்கு பச்சையாக பேசக்கூடிய ஆள். ஜெயலலிதாவை சட்டசபையில் வச்சு எப்படி அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ கூட வந்து அந்த சண்டையை தொடங்கினது கூட கருணாநிதி ஜெயலலிதாவை விபச்சாரி என்று சொல்லக்கூடிய அந்த கலோக்கியல் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டை சொல்லி திட்டி தான் அங்கே ப்ரொவோகேஷனை உருவாக்கினார் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் வந்து அதை ஒத்துக்கிறாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்தினுடைய லெகசியும் வந்து அசிங்கமாக பேசுகிறது அப்படிங்கிறது தான் இருக்குது. அசிங்கமாக பேசலை அப்படின்னா ஒரு பூஷணமே கிடையாது, அது தங்களுக்கு ஒரு அணியே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே. ஸோ இந்த தலைவர்கள் வரிசையில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்து இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் டீசெண்டான ஆளுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி பச்சையாக அவர் எங்கேயாவது ஓப்பனாக பேசுனதாகவோ அல்லது அரசியல் நாகரிகமற்ற அவர் எங்கேயோ பேசுனதாகவோ நம்மளால் அதிகமாக பார்க்க முடியாது, மேக்ஸிமம் பார்க்கவே முடியாது. அவர் பேசும்போது சரியாக பேச வரல அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரோலிங் இருக்குது. தவிர அவர் இந்த மாதிரி ஆபாசமாகவோ தவறாகவோ மேடை நாகரிகம் இல்லாமையோ பேசுனதாக வந்து எந்த இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியாது. அந்த விதத்தில் வந்து அந்த குடும்பத்தில் தப்பி பறந்த ஒருத்தர் ஸ்டாலின் அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லலாம். அந்த குடும்பத்திலேயே மேடையில் கொஞ்சம் டீசெண்டாக பேசுனது வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் அவருக்கு மகனாக பிறந்து கொண்டு இந்த மாதிரியான கீழ்த்தரமான இது பேசுகிறது அப்படிங்கிறது வந்து உதயநிதியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, தன் அப்பா கிட்ட தான் போய் கேட்கணும் எப்படி இது சரியா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. ஸோ இவங்க குடும்பத்தில் தப்பாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. அது அவங்க பரம்பரை பழக்கம், பரம்பரை சொத்து, பரம்பரை உரிமை. அசிங்கமாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து தங்களுடைய பிறப்புரிமை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேங் தான் வந்து டிஎம்கே சேர்ந்தவங்க, இல்லைனா இந்த நிதி ஃபேமிலி. அது உதயநிதி ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், வாட்டவர் நிதி ஆகட்டும், வரக்கூடிய இன்ப நிதி என்ன கோலம்னு சொல்ல முடியாது. மேபி அவர் அமெரிக்காவிலாம் படித்தனால, வெளிநாட்டில் படித்தனால இனி இங்கிலீஷில் கேர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வரான்னு தெரியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் இவர் பேசியிருக்கிற அந்த விஷயம் வந்து கண்டிக்கத்தக்கதான்னு கேட்டால் கலோக்கியல் லாங்குவேஜில் பேசுவாங்க அப்படிங்கும்பொழுது வந்து அது என்ன சொல்கிறது, அது இருக்கிறதா அவங்க இதிலெல்லாம் இருக்கிறதா. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசும்போது அதை பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. பட் அரசியல் மேடை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. உங்களுக்கு ஓட் பண்ணக்கூடிய, உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஓட் பண்ணக்கூடிய உங்கள் சொசைட்டினுடைய, உங்கள் சிவிலைசேஷனுடைய எல்லாருடைய பங்கும் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் நின்றுட்டு நீங்கள் பேசும்பொழுது
அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறத தாண்டி மனித நாகரிகம், பொதுவான நாகரிகம் இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் பேசணும். எந்த வார்த்தையும் நீங்கள் பேசணும். அப்படி அது சாதாரண ஒரு சின்ன சின்ன பேச்சாளர்கள் இல்லைன்னா என்ன சொல்கிறது, தொண்டர்களை எவனோ ஒருத்தன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இதில் பேசிட்டான் அப்படின்னு சொல்கிறது கூட நம்மளால் ஏற்றுக்க முடியும். பட் ஒரு தலைவரே வந்து இந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயத்தை பேசுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அது கேவலமான விஷயம். ஆனால் இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு உரைக்குமான்னு கேட்டால் சத்தியமாக உரைக்காது. வெக்கமே எல்லாமே இழிச்சிட்டே வர்றான் அரெஸ்ட் பண்ணும்போது. என்னமோ சுதந்திர போராட்டத்துக்கு கைது பண்ணிட்டு போகிற மாதிரி இழிச்சிட்டே வர்றாங்க. பொம்பளை கேஸில் பிடிச்சிட்டு போகிறாங்க, வெக்கமே எல்லாம் சிரிச்சிட்டு நிற்கிறான்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு நடிகைக்காக பால்டாய் குடித்தவன்லாம் வந்து வேற ஒரு நடிகையை பற்றி பேசுகிறதெல்லாம் வந்து நியாயமானு கேட்டுக்கோங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி கொச்சையாக பேசுகிறதுக்கு எல்லாராலையும் முடியும். பட் அது என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு அந்த அசிங்கமான ஒரு வாய் இல்லை அப்படிங்கிறனால அவங்க பேசாமல் இருக்காங்க. தென் ரெண்டாவது விஷயம் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணுறவங்க, அவர் அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை, அவர் காவிரி இப்போ தான் பேசினார், அவரே சொல்கிறார் அப்படின்லாம் சொல்கிறவங்க வந்து மற்றவங்க எல்லோரும் முட்டாள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரி கொத்தடிமைகள் கிடையாது, உங்களை மாதிரி 200 ரூபாய்க்காக எங்கே வேணால் போய் நக்கிற ஆளுங்கள்லாம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் தமிழ் தெரியும். வெளியிருந்து வரக்கூடிய மலையாளி, தெலுங்கு எவனுக்காக இருந்தாலும் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டால் கூட இதனுடைய அர்த்தம் தெரியும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டெக்னாலஜி ஹேவ் பீன் டெவலப்ட் ஸோ மச். எந்த லாங்குவேஜில் பேசினாலும் வேறு எந்த லாங்குவேஜில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவர் முதல்ல பேசின விஷயம் வந்து காவிரி பிரச்சனை பற்றி தான். காவிரி பற்றி இது வரைக்கும் சிஎம் விஜய் பேசவே மாட்டேங்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை, ஒரு சொட்டு தண்ணி கூட வரல அப்படின்னு அவர் சொன்ன வரைக்கும் அது காவிரி பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அவருடைய ஒரே வேலை என்ன அப்படின்னு அவர் அந்த கேள்வி கேட்கும்பொழுது அதுக்கு முதல்லையே வந்து அங்கே தொண்டர்கள் வந்து த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு கத்துறாங்க. பட் அந்த ஆடியோ வந்து தெளிவாக கேட்குறதில்ல. ஆனால் இவர் கேட்குது, சிஎம் விஜய்க்கு வேறு என்ன வேலை அப்படின்னு சொல்லும்போது அதை கிண்டல் பண்ணுறதுக்காக த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து கேட்க மாட்டேங்குது. ஒரு சொட்டு தண்ணி கூட வரல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க த்ரிஷா த்ரிஷான்னு இன்னும் அதிகமாக கத்துறாங்க. அதாவது தலைவருக்கு நம்ம சொல்கிறது கேட்கலையோ அப்படிங்கிறதுக்காக இன்னும் சத்தமாக த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு கத்தும்போது அவருக்கு ஓகே அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே கேட்க ஆரம்பித்தோடனே இனி ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கிண்டலோடு அவர் முகத்துலேயே தெரியுது. த்ரிஷா அப்படின்னு சொல்லும்போதே அந்த டபுள் மீனிங், அவங்க 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அப்படிங்கிற அந்த ஒரு டபுள் மீனிங் அவர் மனசில் தோண ஆரம்பிச்சிருது. உடனே அவர் வந்து எங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வரணும் அப்படின்னு டபுள் மீனிங்கில் பேசுகிறார். இந்த தண்ணி வரணும் அப்படிங்கிறது டபுள் மீனிங்கில் என்ன அர்த்தம் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் தமிழர்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது கிடையாது. ஏன்னா யூடியூப்லாம் உங்கள் யோகியத லட்சணம் எந்த மாதிரியான வேர்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணும் அப்படிங்கிற தமிழனுடைய அந்த யோகியத லட்சணம்லாம் வந்து யூடியூப்பில் விலாவரியாக விரிஞ்சு கிடக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்களாம் புத்தனோட பேர பிள்ளைங்கள்லாம் சொல்லாதீங்க. உங்கள் லட்சணமெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், வெளியே இருக்கிறவங்களுக்கும் தெரியும், உள்ளே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இப்போ இந்த வார்த்தையை சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது பச்சையான டபுள் மீனிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து த்ரிஷா அப்படிங்கிற அந்த ஒரு நடிகையை மட்டும் வச்சு சொல்லி அதுக்கப்புறம் விஜய் வந்து அதுக்காக ஏதாவது இது எடுத்திருந்தார் அப்படின்னா, எந்த வித கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் எடுத்திருந்தார் அப்படின்னா ஓகே, நீங்கள் குத்தம் சொல்லலாம். விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் தொடர்பு இருக்குது, அதனால தான் அவர் என்ன சொல்கிற எகிரி குதிச்சு எல்லாத்தையும் பண்ணார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி கிடையாது. முதல்ல ஒரு விஜயை பற்றி தான் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் இவங்க த்ரிஷா அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இவர் 2 பேரையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறாரு. ஸோ டைரக்ட்லி இன்டைரக்ட்லின்னு கூட சொல்ல முடியாது. டைரக்ட்லி வந்து த்ரிஷாவை கிடையாது, அவர் சிஎம் அப்படிங்கிற போஸ்ட்டில் கூடிய விஜயத்தான் கேவலமாக பேசுகிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அங்கே வந்து த்ரிஷா பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஊடகங்கள் தான் திரிக்குது. த்ரிஷாவை பற்றி சொன்னதுக்காக விஜய் கோவப்படுறாரு. அது த்ரிஷா பற்றின விஷயமே கிடையாது. த்ரிஷா வந்து அங்கே ஒரு டூல் தானே தவிர அது டைரெக்டாக வந்து சிஎம் அப்படிங்கிற ஒருத்தரை கொச்சையாக பேசக்கூடியது. இந்த கேவலமான பொழப்பு அப்படிங்கிறது டிஎம்கேக்கு இப்போ கிடையாது, அது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்குது. இவங்களை யாரெல்லாம் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு உயரமாக வளர்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பெண்களோட சேர்த்து வச்சு கொச்சையாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து இவனுடைய பரம்பரை பழக்கம். உதயநிதி பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம், ஸ்டாலினை பற்றி கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். ஸ்டாலின், ஃபாத்திமா பாபு இவங்களை பற்றியெல்லாம் இருந்த கோசிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே நிறைய பேருக்கு தெரியும். பெப்சி உமா பற்றியெல்லாம் இருந்த கோசிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் உதயநிதி, நயன்தாரா இதை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த அளவுக்கு பொம்பளைங்களோட வந்து இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கள்லாம் வந்து மற்றவங்கள பொம்பளைங்களோட சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணி பேசுகிறதெல்லாம் தான் வந்து கேட்கும்போது நமக்கே தமாஷா தோணுது. அதை சொல்கிறதுக்கு இவங்களுக்கு யோகியதை இருக்கா அப்படிங்கிறது முதல் விஷயம். அண்ட் இந்த விஷயத்தில் த்ரிஷா அப்படிங்கிறத விட அவர் விஜய் சொன்னது தான் வந்து தப்பான விஷயம். அந்த விஷயத்துக்கு அவர் அரெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது லீகலான ஒரு வாராக கொண்டு போகிறத விட விஜய் வந்து இதை பொலிட்டிக்கல் வாராக தான் கொண்டு போவார்.
இது சட்டசபையில் மற்ற இடங்கள்லாம் பேசி பாருங்கள் இவ்வளோ கீழ்த்தரமானவனெல்லாம் தான் நீங்கள் தலைவனாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி முக்கியமாக அந்த ரீதியில் தான் அவங்க கொண்டு பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுக்கும் கூட அரசியலில் என்ன சொல்கிறது லாபகரமான விஷயம். இன்னும் இந்த டிஎம்கே ஏன் திருந்தலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இவ்வளோ தூரம் கேவலமாக பேசினதுனால தான் உங்கள் அப்பனுக்கு சீட்டே கிடைக்காம வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு புத்தி கூட மகனுக்கு இல்லைன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இவங்க ஆட்சியில் ஃப்ரீயாக பஸ்ஸு விட்டதுக்காக என்ன பொம்பளைங்களை ஓசியில் வர்றவங்க அப்படின்னு கேவலமாக பேசுனது, பெண்களை தவறாக பேசுனது, இந்த மாதிரியெல்லாம் பேசுனதன் மூலமாகத்தான் இப்போ அந்த கும்பலே என்ன சொல்கிறது ஓரமாக போய் ஒண்டி உட்காந்துருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியலை. அந்தளவு கூட புத்தி வரல அப்படின்னா எவ்வளோ தூரம் என்ன சொல்கிறது இவங்களுக்கும் இந்த இவ்வளோ தூரம் ஆட்சி பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகார தோனி எவ்வளோ தூரம் இனிமேலும் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ கேவலமாக நினச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இவ்வளவு கேவலமாக பேசினாலும் சரி, எவ்வளோ இவனுக்கு அம்மாக்கள் எல்லாம் விபச்சாரிகள், இன்னும் இந்துவாக இருந்தால் விபச்சாரிகள்னு சொன்னால் கூட வெக்கமே இல்லாமல் கேட்டுட்ருக்கிற மானங்கட்டவனுங்க இந்த 5 வருஷம் முடிச்சு அடுத்து நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்புறானுங்க பாருங்கள். உங்கள் முன்னில் இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க உபயோகிக்க முடியுது அப்படின்னா அந்த தைரியம் அவங்களுக்கு பின்னையும் வருது அப்படின்னா உங்களுக்கு வெக்கமில்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையிலே வெக்கமான சூடு சோழனை இருந்தால் இதை விஜய் எதிர்க்கக்கூடாது, மறுத்து தமிழ்நாட்டு மக்கள் தான் எதிர்க்கணும். மேடையில் வந்து பேசுகிற அளவுக்குலாம் உனக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தால் நீலாம் தலைவராகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் வந்து மக்கள் தான் காமிக்கணும். இவ்வளோ தூரம் கம்யூனிசம் பேசக்கூடிய கேரளாலே ஆகட்டும் இல்லைன்னா மற்ற இடங்கள்லே ஆகட்டும் அங்கே கூட தலைவர்கள் இந்த மாதிரி கேவலமாக மேடை ஏறி டபுள் மீனிங்லாம் பச்சையாக பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் பிரதிபலிக்கும், அது எவ்வளோ தூரம் ஓட்டை பாதிக்கும் அப்படின்னு. அப்படி இருந்தும் இவங்க பேசுகிறாங்கன்னா மக்களை எவ்வளோ தூரம் கேவலமாக மதிச்சிருக்காங்க நீங்கள் பாருங்கள். இவ்வளோலாம் பேசினா கூட வெக்கமெல்லாம் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அப்படிங்கிறதான் பெரிய விஷயமே. ஸோ வாயால் கேட்டுறது அப்படிங்கிறது வந்து இந்த குடும்பத்துக்கு பூசெல்லாம் கிடையாது. பச்சையாக பேசுகிறது அப்படிங்கிறது இந்த பரம்பரைக்கே பூசு கிடையாது, இந்த கட்சிக்கே பூசு கிடையாது. பச்சையாக பேசி தான் இந்த கட்சியே டெவலப் ஆகிருக்கு. எதுக்குன்னே பச்சையாக பேசுகிறதுக்குன்னே ஆளுங்களை செட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கட்சி இந்த கட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிராமணர்கள் பற்றி மற்றவங்களை பற்றி முக்கியமாக வந்து செக்ஷுவல் அப்யூசிங் அப்படிங்கிறத ஒரு டூலாக எடுத்துக்கிட்டு டெவலப் ஆன ஒரே ஒரு கட்சி உலகத்திலேயே இந்த மானங்கட்ட கட்சி தான் அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நுழல்தன் வாயால் கெடுவது அப்படிங்கிறது புதுசெல்லாம் கிடையாது. உதயநிதி சனாதன தர்மத்தை பற்றி பேசுனதும் கூட இப்படி தான். அதில் கிடச்ச பேக்லேஷ் பத்தாது அப்படின்னு வீட்டில் போய் உட்காந்து அப்போ வீட்டில் போய் உட்காந்து கூட மகனுக்கு புத்தி வரலன்னா எவ்வளோ தூரம் அந்த செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து இவங்க மனசில் ஊறி போயிருக்குன்னு பாருங்கள். இதில் ஏன் உதயநிதி பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களை தான் வந்து இவங்க இதுக்காகலாம் வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திருந்தி விஜயோட சேர்ந்துட்டாங்க. ஏன்னா இவங்க கூட உட்காந்துருந்தால் நம்மளை மரத்தை கலந்து தண்ணியை குடிக்க வைப்பாங்க, இந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசி நம்மளை டெவலப் ஆகாமையே வச்சுருப்பாங்க, கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் சேருக்கு பிச்சு எடுத்து தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சனால பேசாமல் விஜய் பக்கம் போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறதுக்கு இப்போ இவங்ககிட்ட ஆள் கிடையாது. ஆள் இல்லைங்கிறபோது என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, தலைவனே பேச தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து ஆபாச பேச்சுக்கு ஆள் கிடைக்கனால ஆபாச தவளையே இப்போது பேச ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் உண்மை. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களுடைய மூதாதையர்களுடைய மானம் மரியாதை, அவர்களுடைய பண்பு, அவருடைய கலாச்சாரமெல்லாம் எப்படி இருந்தது, ஒருத்தர்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும் அப்படிங்கிறத எவ்வளோ தூரம் இலக்கியங்களாகவும் கலாச்சாரமாக அவர்கள் வகுத்து வைத்திருந்தார்கள். மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு பாடி வைக்கிற அளவுக்கு மானத்துக்கும் மரியாதைக்கும் சரியான வாழ்க்கை முறைக்கும் பேர் போன தமிழர்கள் மத்தியில் இந்த மாதிரியான கீழ்த்தரமான கழிசடைகளெல்லாம் எப்படி நீங்கள் தலைவர்களாக வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது எலியன் பிரெயின் தமிழ்.